சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியிருக்க கூலி படத்தோட முதல் பாடலான சிட்டுக்கு வைப் ரசிகர்களோட பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த பாடல் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி பட்டையை கிளப்பி இருக்கும் நிலையில் தற்போது முழு பாடல் வெளியாகும் தேதியை தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த பாடலில் நம்ம ரஜினிகாந்தோடு சேர்ந்து விஜயகாந்த் ஒரு சின்ன தோற்றத்தில் ஏஐ மூலமாக தோன்றுவார் என சொல்லியிருக்காங்க. இது உண்மையா இல்லையா, வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்கி வரும் கூலி திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. நாகார்ஜுனா, சத்யராஜ், பாலிவுட் நடிகர் அமீர்கான், கன்னட நடிகர் உபேந்திரா, ஸ்ருதிஹாசன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு ஹைதராபாத் மற்றும் பாங்காங் ஆகிய பகுதிகளில் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில் படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பேன் இந்தியன் திரைப்படமாக தியேட்டரில் வெளியாக இருக்கு. இந்த படத்தின் புதிய வீடியோ அண்மையில் படக்குழு வெளியிட்டு இருந்தாங்க. அதில் நாகார்ஜுனா, சத்யராஜ், உபேந்திரா அனைவரும் மாசா நடந்து செல்ல பின்னணியில் அரங்கம் அதிரட்டுமே விசிறு பறக்கட்டுமே என்ற பாடல் இடம்பெற்றிருந்தது. இதில் ரஜினிகாந்த் தளபதி படத்தில் வருவது போல இருந்தார். மேலும் கூலி படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் இறுதிக்கட்ட பணி நடந்து வரும் நிலையில் கடந்த சில வாரங்களாகவே படத்தோட முதல் பாடல் எப்போது வெளியாகும் என ரசிகர்கள் ஆவலோடு கேட்டு வந்தாங்க. இதைத் தொடர்ந்து படத்தோட முதல் பாடலான சிட்டுக்கு வைப் ஜூன் 25ஆம் தேதி மாலை வெளியாகும் என தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. அதற்காக படக்குழு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அதில் அனிருத் மாசா காரில் இருந்து இறங்கி முடிச்சிடலாமா என கேட்டுவிட்டு கை கடிகாரத்தில் செய்த மாலையை கையில் எடுத்து செல்றார். அப்போது சாண்டி மாஸ்டர் என்ட்ரி கொடுத்து என்ன இது, அது வேற சாங், இது வேற வைப் என சொல்கிறாரு. இதே கிளிம்ஸ் வீடியோவே செம மாசா இருக்குது. படம் வெளியாக இன்னும் 2 மாதம் இருக்கும் நிலையில் இப்போதே படத்தோட ப்ரமோஷன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம லோகேஷ் கனகராஜ். அனிருத் இதுவரைக்கும் ரஜினிக்காக பேட்டை, தர்பார், ஜெயிலர் போன்ற படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. இதில் வரும் அனைத்து பாடல்களும் பெரிய வரவேற்பை பெற்றது. குறிப்பாக ஜெயிலர் படத்தில் வரும் சூப்பர் ஸ்டார்டா பாடல் மிக பெரும் அளவில் வெற்றி பெற்றது. அந்த வரிசையில் கூலி திரைப்படத்தோட பாடல்களும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த பாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஒரு சில காட்சிகளுக்கு மட்டும் விஜயகாந்த் வருவார் என சொல்லப்படுது. இது ஏஐ டெக்னாலஜி மூலமாக கொண்டு வந்திருக்காங்க என சொல்லப்பட்டு வருது. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதைத் தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்துடைய படப்பிடிப்பு இப்போ பாலக்காட்டில் அட்டப்பாடியில் நடைபெற்று முடிஞ்சது. ஆக ரஜினிகாந்த் சம்பந்தமான காட்சிகள் எடுக்கப்பட்டது. இப்போ 2ஆம் கட்ட ஷூட்டிங்காக படக்குழு தயாராகி கொண்டு இருக்காங்க. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய அப்டேட்ஸ் தொடர்ந்து வெளியாகும். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.